ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்வி கேமிங் கம்பெனி. என்னடா இந்த வாட்டி எடிட்டிங் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே பியூராக போட போகிறேன். ஏன்னா இந்த எனிமீஸை பாருங்கள், பிளாங்காக இருக்குது நேமு. இவனுக்கு யாரானே தெரில. ஆனால் கன்ஃபார்ம் ஹேக்கர்ஸோன்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு எனக்கு ஹேக்கர் வர மாட்டேங்க. நானும் நம்ம அண்ணன் நம்ம தம்பியோடு தான் போயிருந்தோம் மேட்ச்சுக்கு. சரி அண்ணன் தம்பி போயிருக்கோம், அதனால் ஸ்ட்ரைட்டாக போய் முடிச்சிடலான்னு நினச்சோம். பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஜோக்கர் இருப்பான். இங்கே இதை பாருங்கள், ஜோக்கர். ஐயோ, எனக்கு மட்டும் ஜோக்கர் என் தம்பி அதுக்குள்ளே முடிச்சிட்டான். அவன் ப்ரோ பிளேயர், அவனே காமிக்கிறான். போ இந்த கேட் ஸ்கில்லு நான் எனக்கே பிடிக்காதான் வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் எனக்கே இப்போ இந்த கேட் ஸ்கில் ஏன் பிடிச்சிருக்கேன், இதை நான் டச்சியாக நினச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஆனால் இன்னும் 25 ஹெச்பி குறைக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவையான டைமுக்கு டச்சியாக யூஸ் பண்ணுறது மாதிரி தான். அதனால் இது சூப்பராக தான் கைஸ் இருக்குது. இன்னொன்று நம்மளை நிறைய க்ளோவால் இடித்தாலும் தடையாக இருந்தாலும் நம்ம உடச்சிட்டு போயிடலாம்ல. இட்ஸ் ரஷங்கன் டைம். ஓகே கைஸ், இதனால் ஸ்டைலாக போய் இப்போ முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு எத்தனை அவன் ஏடல் ஸ்டார்ட் வச்சிச்சு. இந்த டைமு நான் போய் அடிப்பேனா வாங்க போவோம், ஸ்ட்ரைட்டாகவே போவோம். போ 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 எங்கே இருக்கானுங்க? அட பாவிங்கள 2 பேர் இங்கே இருக்காங்க. ஐயே நான் அட பாவி டைமிங்கில் குளால் போட்டானே. ஃபஸ்ட்டு மெட்கிட் ஏற்றுவோம். ஏற்றுறேன். அடி ஓப்பன். இப்போ பாருங்க, அடி. ஐயோம்மா எடு போடு. சி எனக்கு மட்டும் மீக்கி விட்டுறாதரா. நீ மட்டும் அஷ்ட உன்னை கில்லுன்னு வெளியே தூக்கி போட மாட்டேன் சும்மா. ஆனால் கில்லே எங்கிறது இல்லை கைஸ். சாரி, நீ ப்ரோ பிளேயர்னு காமிடா மிக்கி. டேய் போ மிக்கி மெடியத்தை தான் விட்டு போ. ஸ்பீடு பவர் வேணும் உனக்கு, பவர் வேணும். இப்போ பாருங்க கைஸ், அவன் இனிமே ரைடுன்னு அந்த ஜோக்கரு. அதனால் நம்ம தம்பி ஆடுறது தான் பார்க்கணும். மிக்கி அவன் அடா பாவி லாக் ஆகலடா. அவன் அடிச்சிட்றா. அதை கேப்பில் வராமல் போடுங்க. நம்ம தம்பினா எப்படி, நம்ம ட்ரைனிங் கொடுத்து வளர்த்த பையன். நம்மள மாதிரி ஒரு ஓல்டு பிளேயராக இருக்கணும். என்னது டெசிட்டிக்கலாம் 1 டாப் தான் அடிப்பானுங்க கன்ஃபார்ம். எனக்கு இந்த 1 டாப்பே இப்போலாம் வர மாட்டேங்குது, ஏனே தெரில. கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்ததுனால 1 டாப் இங்கே போயிடுச்சு. எவ்வளோ பெரிய 1 டாப் பிளேயர் உங்களுக்கே தெரியும். இருங்க கிரேட் போடுவோம். அட பாவி 1 டாப் தான். மிக்கி விட்டுறாத மாறா, விடாமல் அடிக்கணும், விடவே கூடாது. லாஸ்ட் டைமிங் பாருங்க கைஸ், நீங்களே போட்ட அடி என்ன அடிக்கிறானுங்க. ஐயோ கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இந்த டைமில் நாங்கள் டிஃபீட் ஆகிடுவோமா இல்லையான்னு தெரில. மீக்கியோட பவர் தான் பொறுத்து இருக்குது. இதுக்கப்புறம் ஃபயராக தான் ஆடி ஆகணும் போல கைஸ். டேய் எதுக்குடா அவனையும் ஏன் வைக்கிறீங்க? ஐயோ போ மிக்கி, நீ செத்துருவேன்னு நினைக்கிறேன். மிக்கி செத்துருவடா. செத்துட்டான். நான் தான் சொன்னதான் இல்லையா செத்துருவான்ட்டு. ஓ வாடா இந்த டைம். ஓ நீ என்னடா 1 டாப்னா என்ன? வெளிநாட்டிலேருந்து நான் வந்தது 1 டாப்பு. நாங்கள் இந்தியன் சாகித்ய பொடி பிளேயர்ஸ்ரா. வாடா டே 2 பேர் நான் ஆடிக்கிறேன்டா இந்த வாட்டி. எல்லா வாட்டி 2v1 தானே நான் ஆடுறேன் அதிகமாக. ஏன்னா நான் 4v1 ஏஸ் அடிச்சவன்டா நான். போ எனக்கு என்னோடய பவர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸோட பவர் இருக்குது. போடு ஒரு கில்லு. ஹெட் அடிச்சிருவாங்க கைஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹெட்டு போடு. எகிரி ஒரு ஹெட்டு கைஸ். நானே இதை எதிர்பார்க்கல. 1 டாப் அடிச்சிருப்பேன். 1 டாப்பில் எகிரி ஹெட்டு தான். உங்களோட பவர் தான் கைஸ் இது. தேங்க்யூ. நீங்கள் இதை வாட்ச் பண்ணுறதுனால. நான் இது ஷார்ட்ஸாக தான் போட மாட்டேன், கன்ஃபார்ம் இது வீடியோ தான் வரும். ஷார்ட்ஸை நான் இன்னொரு வாட்டி எடிட்டிங் பண்ணிட்டு சிஎஸ் ரேங்க்டு இன்னொன்று ஆடிருப்பேன், அதை போடுறேன். போடு டே. அப்பா அடி குளோல்குள்ளே பூந்து வந்துட்டேன். சூப்பர் கைஸ். அவன் எனக்கு இப்போ அப்நார்மல் இது தான் கொடுப்பான். மீக்கி செதுடியா? அட பாவி எதுக்குள்ள செதுட போடு. ஐயோ ரைடன்னு டேய். ஐயோ டே மினி யோசிடா இது. அட பாவிங்களா, ஹெச்பி ஏற்ற விடுங்கடா. ஹெச்பி நிறையவே இருக்குது. டே என்ன ஸ்க்ரீன் திரும்பல. அடா பாவி. அடா டே முடியலடா. 2 ரவுண்ட் அடிச்சிட்டோம் மிக்கி. ஃபயரா ஆடு. ஃபயர் பவர் எகிரி. அடா பாவி எனக்கு மட்டும் என்ன ரைடன் விடுதே. மிக்கி கொன்று மிக்கி. ஒருத்தனை கொன்றுவ போல நீ. கொண்டுடே ஜோக்கர். அவன் போடு குளால் போடுங்க. செத்துட்டான் மிக்கி. அந்த ஒரே ஒரு பாட்டு தான் அது. எஸ்பி கேரக்டர் வச்சுட்டு வந்திருக்கு. ஓ பின்னாடி வந்துட்டான். அடி சூப்பர்ரா. பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அப்பா அடி. இந்த 2 ஹேக்கர் மாதிரி நேம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அக்கு டபுள் பேர்லு சத்தியமாக ஒரு காம்போ. இதெல்லாம் எதுக்கு புதுசாக காம்பினேஷன் கண்டுபிடிச்சிடறானுங்க கைஸ் இவனுங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. புதுசாக காம்போ. ஃபஸ்ட்டில் இந்த காம்போலாம் நல்லாயிருக்கும். டஸ்டிகல் உட்பேக்கர் டபுள் பேர் அந்த மாதிரிலாம் நல்லா எடுப்பானுங்க. இப்போல்லாம் எவனுக்கு காம்பினேஷனே தெரில. போடே மிக்கி வா. அட பாவி 2 பேர் அடித்தான் சாக மாட்டானா அவன். டே ஹேக்கர் பேர் மாதிரியே இருக்கான். ஹேக்கர்லாம் கிடையாது. நம்மளே ஒரு பெரிய ஹேக்கரு இல்லை. எனக்கே ஹேக்கா? இது ஒரு நார்மல் பிளேயர்ஸ் இல்லை, ஹேக்கர்ஸ். போடு போய். டேய் எப்போ என்ன இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. போ அடி. அடப்பா அவங்களா மிக்கி. நீ முச்சிட மிக்கி. பின்னாடி பாரு மிக்கி பின்னாடி பாருடா. வரான் பாரு. அடி குளோவால் இருக்கா? 1 2 மிக்கி 3 வேஸ்ட் பண்ணிட்டடா நீ. எப்படியாவது அச்சிடாதடா. ஆடி. அட பாவி அவன் குளோவால் அடிக்கிறான்டா நல்லா. டேய் நல்லா. ஐயோ போவன்டா நீ. மெடிக்கிட்ட ஆயத்துல இருடா, உங்களை அடிக்கிறேன்டா.
மிக்கி நீ போய் செத்துரு, நான் இப்போ அடிக்கிறேன். இப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் வரேன். நான் இவங்க 2 பேரும் அடி பண்ண மாட்டேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க, நான் அடி பண்ண மாட்டேன்ட்டு. கரெக்டாக இதை ஸ்டெக் பண்ணி சொல்லுங்கள். போ டே அவன் விட்டால் ஹெட் அடிச்சிருவான். போய் ஸ்டெக்கு அவனை லாக் பண்ணிட்டு போடு. ஒருத்தனை ஒரு கில்லு இன்னும் ஒருத்தன் தான் பார்க்கலாமா. இப்போ அவன் அடிக்கவே மாட்டான், அதை ஹேக்கு. ஏய் போடு சாவு. தேங்க்யூ கைஸ், போய் அடிச்சு கெத்தாக ஹேக்கர்.